வணக்கம்ங்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு அத பத்தி பார்க்க போறோம்னா, விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதுல ஒரு மிக அருமையான திட்டம் தான் வேளாண் பொருட்களின் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்துதல் தொழில் தொடங்குவதற்கான மானியம் வழங்கும் திட்டம். இந்த ஸ்கீம் வேளாண் பொருட்கள் சார்ந்த தொழில் தொடங்குவதற்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலியமா அவங்களுக்கு 1,50,00,000 வரைக்கும் மானியம் தராங்க. வாங்க இந்த வீடியோல இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? யாருக்கு எவ்வளவு மானியம் தராங்க? எங்க அப்ளை பண்ணணும்? இத பத்தி பல தகவல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. இந்த ஸ்கீம் பத்தி வேளாண் உழவுத்துறை அமைச்சர் ஒரு செய்தி விடுக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பழவாங்க. இதான் செய்தி. இதுல வாங்க முக்கியமான பார்க்கலாம். 10 கோடி வரையிலான மதிப்பூட்டல் திட்டங்களுக்கு முதலீட்டு மானியமாக 25% வழங்கப்படும் செய்கிறாங்க. அதுவே பெண்கள், தொழில் வளர்ச்சி பின்தங்கிய வட்டாரங்களில் தொடங்கப்படும் தொழில்களுக்கு, அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அட்டவணைப்படி. அப்புறம் அது மட்டும் இல்லாம ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதலாக 10% மானியம். நார்மல் பீப்புளுக்கு 25% மானியமும், இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 35% மானியமும் வழங்க செய்கிறாங்க. அதிகபட்சமாக 1,50,00,000 வரைக்கும் மானியம் வழங்க செய்கிறாங்க. இது தவிர அனைத்து பிரிவிற்கும் 5% வட்டி மானியம் 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். நார்மல் பீப்புளுக்கு 25% மானியமும், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 35% மானியமும், அதிகபட்சமாக 1,50,00,000 வரைக்கும் மானியம் வராங்க. அதுவே அனைத்து பிரிவுகளுக்கு 5% வட்டி மானியம் 5 ஆண்டுகளுக்கு வழங்க செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றோம்னா, இத்திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் தொடங்க செய்கிறாங்க. அடுத்தது இத்திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் தொழில்கள் இந்த ஸ்கீம் மூலியமா என்னென்ன தொழில் தொடங்கலாம்? தக்காளி, மிளகாய், மஞ்சள், வாழை, முருங்கை, மா, மல்லிகை, சிறுதானியங்கள் போன்ற வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை விளைபொருட்களின் 2ஆம் நிலை அல்லது 3ஆம் நிலை பதப்படுத்தும் திட்டங்களாக இருக்க செய்கிறாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறாங்க. தக்காளி கூழ், தக்காளி கெச்சப், தக்காளி பவுடர், தக்காளி ஜாம், மாம்பழக்கூழ், மாம்பழ ஜாம், மா பவுடர், மஞ்சள் மஞ்சள் இலை எண்ணெய், வாழைப்பழ ஸ்டார்ச் பவுடர், வாழை சிப்ஸ், முருங்கை இலை கொடி, முருங்கை விதை எண்ணெய், மிளகாய் பொடி, மிளகாய் சாஸ், மிளகாய் எண்ணெய், மிளகை ஓலியோரெசின்ஸ், மிளகாய் துகள்கள், மல்லிகை வாசனை திரவியங்கள், சிறுதானிய சத்துமாவு, சிறுதானிய தின்பண்டங்கள், சிறுதானிய கஞ்சுகைகள், இதே மாதிரி தொழில்கள்லாம் தொடங்கலாம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, திட்ட மதிப்பீட்டில் பயனாளியின் பங்கு குறைந்தபட்சம் 5% இருக்க வேண்டும். மீதமுள்ள தொகை வங்கி கடனாக பெறப்பட வேண்டும். நீங்க குறைஞ்சபட்சம் உங்களுடைய பங்களிப்பு 5% இருக்கணும்னு செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இத்திட்டத்தில் பயன்பெற ஆர்வமுள்ள வேளாண் தொழில் முனைவோர் விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து வங்கியில் கடன் ஒப்புதல் பெற்ற பின் மானியம் பெறுவதற்கான அவருடைய விண்ணப்பங்களை மாவட்ட தொழில்நுட்ப மற்றும் மாவட்ட அளவிலான திட்ட ஒப்புதல் குழுவால் மதிப்பாய்வு செய்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில் முனைவோர் அவர்களின் தொழில் திட்டத்திற்கேற்ப மானிய தொகையை அதிகபட்சமாக 1,50,00,000 ரூபாய் மற்றும் 5 ஆண்டுகளுக்கு 5% வட்டி மானியம் வழங்க செய்கிறாங்க. மானிய தொகையானது 2 தவணையை தருவாங்க. முதல் தவணை 60% மானியமும், 2வது தவணை 40% மானியமும் வேளாண் தொழில் முனைவோர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக விடுவிக்கப்பட்டு செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இத்திட்டத்திற்கு ஒன்றியம் மற்றும் மாநில அரசுகளில் வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்துதல் தொழிலுக்கு ஏற்கனவே நிதி பெற்று பயனாளிகள் இத்திட்டத்தை பயன்பெற தகுதி செய்கிறாங்க. ஆல்ரெடி நீங்க மத்திய அரசு திட்டமான வேளாண் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்துதல் தொழில நீங்க நிதியுதவி வாங்கினா இதுக்கு நீங்க எலிஜிபிள் தான் சொல்கிறாங்க. இந்த பயனாளிக்கு இத்திட்டத்தில் அதிகபட்ச மானிய தொகையிலிருந்து ஏற்கனவே வேறு ஏதாவது திட்டத்தில் பயன்பெறும் மானிய தொகை போக மீதி தொகை மானிய தொகையாக வழங்க செய்கிறாங்க. எனவே வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல், பதப்படுத்துதல் மற்றும் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரமான உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு, வெளிநாட்டு சந்தைகளில் விற்பனை செய்து பொருளாதாரத்தில் ஏற்றம் பெற ஆர்வமுள்ள அனைத்து தொழில் முனைவோர்களும் இந்த அறிவாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேளாண் உழவர்நலத்துறை அமைச்சர்
அவர்கள் வந்து கேட்டுக்கொள்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் குமோட வேற எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கீம் பத்தி டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.